வணக்கம், நான் உங்கள் டாக்டர் சங்கீதா பேசுகிறேன். இன்றைக்கி ஸ்ரீ நட்சத்திர ஹெர்பல் ப்ராடக்டோட ஒரு முக்கியமான பொருள் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்றது அதாவது டெர்மோ பாத் பவுடர் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த டெர்மோ பாத் பவுடர் எதுக்கெல்லாம் பயன்படுது, அதில் என்ன மாதிரியான மூலிகைகள்லாம் சேர்ந்துருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டெர்மோ பாத் பவுடர் அப்படின்றது சாதாரணமாக இது வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பயன்படுத்தலாம், குழந்தைகளுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஸ்கின்ல இருக்கக்கூடிய ரேஷஸாக இருக்கட்டும், சில பேருக்கு அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய காணாக்கடிக்கும் சிறந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குறிப்பாக இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும் இல்லையா, அதாவது படர்தாமரை அப்படின்னு சொல்லுவோம், ரிங் வார்ம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி படர்தாமரை, எக்ஸிமா, நாட்பட்ட புண்கள் ஏதாவது இருக்கிறது, சோரியாசிஸ் போன்ற அனைத்து விதமான தோல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஹெர்பல் பாத் பவுடரை என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம தேவையான அளவு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நீங்கள் சாதாரணமாக சளி பிடிக்காது அப்படின்னா பன்னீர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம இதை குளியல் பொடி போல், அதாவது டெர்மல் பிரச்சனை, அதாவது ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இதை உடல் முழுவதுமே நல்லா பூசி, மற்ற எந்த விதமான சோப் எதுவுமே பயன்படுத்த தேவையில்லை. இதையே போட்டு நல்லா தேய்ச்சி குளிக்கும் போது இது தோலில் இருக்கக்கூடிய அழுக்குகள், எண்ணெய் பசையாக இருக்கட்டும், அல்லது அந்த ஸ்கேல்ஸ் ஏதாவது வந்துட்டுருக்கும் இல்லையா, டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய நல்ல, அதாவது ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் திரும்ப வராமல் இருப்பதற்கும் ரொம்ப பயன்படக்கூடியதாக இருக்கும். நீங்கள் உள் மருந்துகள் எந்த மருந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தாலுமே அந்த உள் மருந்துகள் கூட வெளியில் இதை நம்ம குளியல் பொடியாக பயன்படுத்தும் போது வெகு விரைவாகவே அந்த தோல் சார்ந்த பிரச்சனைகள் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கின் பவுடரை நம்ம என்னெல்லாம் செய்கிறது, இந்த டெர்மோ பாத் பவுடரில் என்னெல்லாம் செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய மூலிகைகளை சேர்த்து நிழல் காய்ச்சலாக நம்ம காய வச்சு அரைச்சி இதை பவுடர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் என்னெல்லாம் செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் பார்த்தோன்னா பல்வேறு விதமான மூலிகைகள், கடை சிறக்குகள், சீயக்காய் எல்லாமே சேர்ந்துருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான பொருளாக நம்ம பயன்படுத்தக்கூடியது அப்படின்றது இந்த சீமேகத்தி இலை. இந்த சீமேகத்தி இலை, அதனுடைய காய்கள், பூ எல்லாமே சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த சீமேகத்தி இலை, அடுத்து வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது, தோலில் மினுமினுப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். வேப்பிலை எடுத்துக்கிறோம். இது நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக், ஆன்டி மைக்ரோபியலாக இருக்கக்கூடியது. அதுபோல் ஆவரம் பூ, ஆவரம் இலை, ஆவரம் பூ எல்லாமே சேர்த்து எடுத்துருக்கோம். அடுத்து வெந்தயம், இது கார்போகரசி, கருஞ்சீரகம், இது குப்பைமேனி இலை. இந்த குப்பைமேனி அதாவது தோலில் இருக்கக்கூடிய அந்த இது எவ்வளோ டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே, குப்பைகள் எல்லாத்தையுமே நீக்கி நல்லா அழகு பெற செய்வதற்காக பயன்படக்கூடியது. இது புங்கன் இலை. இந்த புங்கன் இலை ஒரு நிமிஷம் இருங்க, இந்த பாருங்கள், இது புங்கன் காய் தெரியுதா உங்களுக்கு? இந்த புங்கன் இலை, காய் எல்லாமே சேர்த்து எடுத்துருக்கோம். இதுவுமே பார்த்தோன்னா தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து அருகம்புல் எடுத்திருக்கோம். அந்த தோலில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை அழுக்கெல்லாம் நீக்கிறதுக்கு ஷீயக்காய் எடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே நிழல் காய்ச்சலில் நல்லா காய வச்சு இதை நம்ம அரைச்சிட்டு அடுத்து இதை குளியல் பொடியாக பயன்படுத்த போகிறோம். தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் போல் பயன்படக்கூடியது. ஸோ தேவைப்படுறவங்க நம்ம ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சித்தர்கள் வணக்கம்.